வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த காணொளியில் காணவிருக்கின்ற ஒரு பாடல் ஔவையார் எழுதின நல்வழி என்கின்ற ஒரு நூலிலிருந்து ஒரு பாடல். ஔவையார் பல அறநூல்களை இயற்றியிருக்கிறார், பல தனிப்பாடல்களை எழுதியிருக்கிறார். அந்த அறநூல்களில் ஒன்று நல்வழி. இந்த நல்வழி 40 பாடல்களை கொண்டது. இந்த 40 பாடல்களை கொண்ட நல்வழியானது மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக ஔவையார் இயற்றிய பாடல்கள் இவை. இதில் நாம் ஒரு பாடலை இப்பொழுது நாம் பார்க்கலாம். சாதி இரண்டொழிய வேறில்லை. ஜாதி அப்படின்னாவே அது 2 தான். சாதி என்றால் பிரிவு என்று அர்த்தம். மேல் ஜாதி கீழ் ஜாதி அப்படின்னா மேல் பிரிவு கீழ் பிரிவு. அப்ப சாதி என்றால் பிரிவு. உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி. அப்போ உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று 2 பிரிக்கிறோம். சாதி என்பது இந்த உலகத்தில் 2 தான். அது என்ன ஜாதி என்று ஔவையார் குறிப்பிடுகிறார். பொதுவாக நமக்கு ஜாதி அப்படின்னா இது ஆண் ஜாதி. ஜாதி என்றால் சாதியின் மீது பற்று கொண்டவர்கள் ஜாதியை வேறு விதமாக சொல்வார்கள். அப்படி இல்லாத நடுநிலையாளர்கள் சாதி என்பது 2 தான். ஒன்று ஆண் ஜாதி, பெண் ஜாதி. ஆண் பெண் என்று 2 பிரிவாக மனிதர்களை பிரிக்கலாம் என்று சொல்வார்கள். ஆனால் ஔவையார் அதையும் சொல்லவில்லை. எந்த 2 ஜாதி என்று அவர் குறிப்பிடுகிறார். சாதி 2 ஒழிய, சாதி 2ஐ தவிர வேறு இல்லை. உலகத்தில் 2 ஜாதி தான். அதை தவிர வேற ஜாதியே கிடையாது. சாற்றுங்கால். சாற்றுதல் என்றால் சொல்லுதல் அர்த்தம். சாற்றுங்கால் என்றால் சொல்ல போனால், அப்படி சொல்ல போனால் எது? நீதி வழுவா நெறிமுறையின். நீதி வழுவா. நீதியானது வழுவுதல் என்றால் தவறுதல் என்று அர்த்தம். அப்ப நீதி வழுவாமல் அவர் நியாயம் வழங்கினார் அப்படின்னு. அப்ப நீதி வழுவாமல் என்றால் நீதி தவறாமல், நீதியை தவற விடாமல். நெறி என்றால் வழி என்ற அர்த்தம். நல்வழியை நீதி தவறாமல் நல்வழியில் நின்று. முறையின் என்றால் முறையோடு. நீதி தவறாமல் நல்ல வழியிலே நின்று முறையோடு இட்டார் பெரியோர். இட்டார் என்றால் இடுவது, பிறருக்கு உதவி செய்வது, பிறருக்கு பொருள் கொடுப்பது. அப்போ பொருள் கொடுக்கிறதுலயும் எப்படி இருக்கணும்? நீதி வழுவா நெறிமுறையில் நின்று இடணும். வா இந்தா அப்படி கொடுக்க கூடாது. ஒருவரை அவமானப்படுத்தி அல்லது ஒருவரை சிறுமைப்படுத்தி ஒருவரை இழிவுபடுத்தி. இப்போ பல இடங்களில் நாம் பார்க்கலாம். ஏதாவது உதவி செய்கிறேன் என்று பெரிய கூட்டத்தை கூட்டி அந்த கூட்டத்தில் நாம் கொடுக்குறவங்க மேலே நின்றுட்டு அந்த வாங்குறவங்கள இவருக்கு இந்த உதவித்தொகை வழங்கப்படுகிறது என்று அறிவிக்கப்படும். உடனே அந்த வாங்குறவங்க அப்படியே கூனி குறுகி, அவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு முன்னாடி அவங்க கூனி குறுகி வந்து நின்று கல்வி உதவித்தொகை, பெரிய பெரிய நிறுவனங்கள் அப்படி நடக்கும். அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் கொடுக்கறதும் தெரியக்கூடாது, வாங்க. அதுதான் சொன்னேன். எப்படி? நீதி வலுவா நெறிமுறையில் நின்று இடலாம். அப்படி இடுவோர் தான் பெரியோர். அப்படி இடாதோர், அப்படி இடாமல். அதாவது சிலர் கொடுப்பான், அதாவது கொடுக்காமே இருக்கிறவங்கன்னு ஒருத்தவங்க அந்த நீதி நழுவா நெறிமுறையில் நின்று கொடுக்காதவங்க இவங்க இழிகுலத்தோர். அதாவது பிறருக்கு பறைசாற்றி அல்லது வாங்குபவரை இழிவுபடுத்தி வாங்குபவர்களை சிறுமைப்படுத்தி அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க இழிகுலத்தோர். அவர்கள் இழிவான குலத்தை சார்ந்தவர்கள். அப்போ யார் பெரியோர் யார் சிறியோர் அப்படின்னு சொல்லிட்டான். மேதினியில் என்னால் இந்த பூ உலகில் நீதி நெறி தவறாமல், நீதி தவறாமல் நல் வழியிலே முறையாக பிறருக்கு வழங்குபவர்கள் பெரியோர். அப்படி இல்லாதவர்கள் இழிகுலத்தோர். இது பட்டாங்கில் உள்ளபடி. பட்டாங்கு என்றால் உண்மையை வழங்கும் நூல்கள், உண்மையை விளம்புகின்ற நூல்களில் உள்ளபடி.
அந்த உண்மையை விளம்புகின்ற நூல்கள் இருக்கு இல்லையா, அந்த நூல்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ஜாதி இரண்டொழிய வேறில்லை, இந்த பூ உலகில் இரண்டே இரண்டு ஜாதி தான் இருக்கு, சொல்ல போனா நீதி வழுவாமல் நல்ல நெறியிலே நின்று முறையாக இடுவோர் பெரியோர், அப்படி முறையாக இடாதவர்கள் இழிகுலத்தோர். இது நீதி நூல்கள், உண்மை நூல்களில், உண்மையை உரைக்கின்ற நூல்களில் என்ன சொல்லப்படுதோ அதைத்தான் நான் சொல்லுகிறேன். ரெண்டே ரெண்டு ஜாதி தான், ஒன்று இட்டார் பெரியோர், இடாதார் இழிகுலத்தோர். அது ஜெனரல். இட்டார் பெரியோர், இடாதார் இழிகுலத்தோர், ரெண்டே ரெண்டு. எப்படி இடணும்? நீதி வழுவா நெறிமுறையில் நின்று இடணும், அவங்க தான் பெரியோர். அப்போ நீதி வழுவி நீங்க இட்டீங்கன்னா, கொடுத்தீங்கன்னா கூட நீங்க இழிகுலத்தோர் தான் என்று இந்த பாடலிலே ஔவையார் கூறுகிறார். நன்றி.